வாக்களித்தோம். எங்கள் ஃபேமிலி முதற்க எல்லோருக்கும் விசிறிக்க வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்ததுக்கு நிறைய கேன்வஸ் பண்ணி நீங்கள் ஊராக போயிட்டு மாநாடு தான் போட்டிங்க. நாங்கள் ஆட்டோவிலேயே கும்பலாக உட்காந்து மாநாடு போட்டோம். நீங்கள் ஊராக போயிட்டு சேரி மக்களை சந்தித்து மாநாடு போட்டிங்க. நாங்கள் ஆட்டோ ஓட்டிக்கினேன். ஒரு மக்களை பார்த்து ஒரு ஓட்டுநரை பார்த்து நாங்கள் கேன்வஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி தளபதி விசில் அவர்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே இது பண்ணாங்க. லாஸ்ட்டில் நீங்களும் மகளிர் எந்த வாகனத்தில் ஏறினாலும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நீங்களும் இதுமாரி பண்ணீங்கன்னு எங்கள் ஓட்டுநர் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இந்த வண்டி ஆட்டோ ஓட்டினா தான் எங்கள் பொழப்பு. இன்றைக்கி உட்காந்து நாங்கள் ஓட்டி 10 ரூபா சம்பாதிச்சாதான். ஏன்னா இந்த ஆட்டோவை நம்பி நாங்கள் டியூவில் எடுத்துருக்கோம். இந்த ஆட்டோ நாங்கள் டியூவில் எடுத்துருக்குறோம். டியூவில் எடுத்து அந்த ஆட்டோ டியூவை கட்டணும். இந்த ஆட்டோவை நம்பி நாங்கள் நிறையா கடன்களுக்கு வாங்கியிருக்கோம். காலையில் எழுந்திரிச்சி கண்ணை கசிக்கு நின்னால கதைக்காரன் கதவை தட்டுறாங்க. அந்த கடன் எல்லாம் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கோம். நாங்கள் உட்காந்து சம்பாதிச்சாதான் அவங்க கடனே நாங்கள் அடிக்க முடியும், வண்டி டியூவும் அடிக்க முடியும், நாங்கள் ஒரு வேளை சோறும் தின்ன முடியும். ஆனால் நீங்கள் தளபதி விஜய் அவர்கள் நீங்கள் மகளிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டிங்கன்னா ஆண்கள் நாங்கள் என்ன பண்ணோம், நம்ம ஓட்டுநர் குடும்பம் என்ன பண்ணோம், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஓட்டுநர் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா இந்த வாகனத்தை நம்பி தான் எல்லா டிரைவரும் இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பொண்டாட்டி வீட்டில் இருந்தாலும், ரெண்டாவது பொண்டாட்டி, நண்பன், சகோதரன், பிள்ளைகள் எல்லாம் நம்மளுக்கு இந்த வாகனம் தான். இந்த வண்டி ஓட்டுநர் தான் நம்மளுக்கு எல்லாமே. இந்த வண்டி தான். இந்த வண்டி உட்காந்து நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கோமோ இல்லையோ, ஆட்டோவில் தான் அதிகமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சி கிளம்பி வந்தோன்னா நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஆட்டோவில் தான் குடும்பம் நடத்துவோம். ஆட்டோ தான் ஓட்டின்ட்டுருப்போம். பசியும் பட்டினியுமா உட்காந்து ஆட்டோ ஓட்டின்ட்டுருப்போம். முன்ன 3 அம்மா ஆட்சியில் இருக்கும்போது 3 வேளை ஆட்டோ ஓட்டிக்கிட்டே நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ ஒரு வேளை கூட எங்களால் சாப்பிட முடியல. ஏன்னா வண்டி ஓடல. அம்மா ஆட்சியில் இருக்கும்போது 3 வேளை வயிறார சாப்பிட்டோம் வண்டி ஓட்டிக்கிட்டேன். ஆனால் இப்போது ஒரு வேளை கூட சாப்பிட முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கோம். மாண்புமிகு தளபதி விஜய் அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியாக எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும். ஓட்டுநர் வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும். ஓட்டுநருக்கு நலத்தை கொடுக்க வேண்டும். ஓட்டுநருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம்.